தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹலோ பிரதர், வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். நாம குட். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கொஞ்சம் விசித்திரமான ஒரு டாபிக். இத பத்தியெல்லாம் எடுத்து யாராச்சும் பேசுவாங்களான்னும் தெரியல. ஆமா. ஆக்சுவலா இந்த ஒரு வார்த்தைய சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் அத சொல்லி தான் ஆகணும். திராவிட கக்கூஸ் மாடல். ம். இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ரைட். தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா, நாங்க டாய்லெட் கட்டுறோம்னு சொல்லிட்டு விசித்திரமான முறையில ஒரு டாய்லெட்ட கட்டி வச்சிருக்காங்க. எந்த விதமான ஒரு தடுப்பு சுவரும் இல்லாம, பக்கத்திலேயே டாய்லெட் கட்டி வச்சிருக்காங்க. அதுவும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய டாய்லெட் அது. ம். அந்த டாய்லெட்ட அப்படி கட்டி வச்சிருந்தாங்க. அந்த செய்திகள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. நெறைய பேர் அது குறித்து பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய டேக் ப்ரோ. யா. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம படிச்சதுக்கு காரணம் திராவிடம். ஆ இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு காரணம் திராவிடம். இப்ப நம்ம வாழ்றதுக்கு காரணம் திராவிடம். எல்லாம் திராவிடம் இல்லையா? இதே மாரி எஸ். திராவிடம் செஞ்ச பல அச்சீவ்மெண்ட்ஸ் உண்டு. அதுல ஒரு விஷயம் திராவிட கட்டிடக்கலை. திராவிடியன் ஆர்க்கிடெக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த கக்கூஸ் அந்த ஆர்க்கிடெக்சர்ல கண்டிப்பா சேரும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அப்படி ஒரு ஆர்க்கிடெக்சர். இதுவரைக்கும் யாரும் அப்படி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர், இதுல நம்ம கேட்க வேண்டிய முதல் நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நமக்கு ஒருத்தங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு செய்யணும். இல்லையா? இது ஒரு எஸ். பேசிக்கான ஒரு ஒரு விஷயம். ஏன்னா, இப்போ அந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஆ ஆ நான் அந்த ஃபோட்டோல நான் கவுண்ட் பண்ணேன். 10 டாய்லெட்ஸ் இருக்கு. அந்த ஒரு சின்ன ரூம்ல. ம். 10 டாய்லெட்ஸ்ல ரொம்ப பக்கத்துல அது இருக்கு. சின்ன ஒரு பேரியரும் இல்ல. அப்படியே ஓப்பனா. இது ஒரு கேர்ல்ஸ்க்காக கட்டப்பட்ட பாத்ரூம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப ம். நம்ம பொது இடத்துக்கு நம்ம போறோம். இப்ப நம்ம ஒரு மாலுக்கு போறோம். இல்ல நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே போறோம்னு வைங்களேன். 5 ஸ்டார் ஹோட்டல் ம். பாத்ரூம்ல இந்த மாரி பேரியர் இல்ல. அப்ப அந்த மாரி ஹோட்டல்ஸ்க்கு வர்றவங்க எல்லாம் பணக்காரங்க தான். அவங்க பெரிய ஆள் தான். அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காருவாங்களா? இந்த பில்டிங்க கட்டுறதுக்கான கான்ட்ராக்டர், ஆ அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த ஊர்ல உள்ள ஆட்கள் யாராவது அவங்களுடைய ஃபேமிலியா போய் இப்படி அவங்க போவாங்களா? அப்படின்ற கேள்விய அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள பார்த்து கேட்டுக்கணும். ஏன்னா, கவர்ன்மென்ட் எஸ். ஸ்கூல்ல படிக்கிற பசங்கலாம் சின்ன பொண்ணுங்க. ஆ அவங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு இந்த மாதிரி பாத்ரூம் போறதுன்றது அவங்களுக்கு ஒரு அசௌகரியமா இருக்கும் ஒண்ணு. அதையும் தாண்டி அவங்களுடைய டிக்னிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு, அது ஹைஜீனுக்கே எதிரான ஒரு விஷயம். இல்லையா? ஆ இப்படி ஏன் இப்படி ஃபர்ஸ்ட்டு யோசிச்சாங்க? இப்படி யாராவது யோசிப்பாங்களா? இவங்களுக்கு யார் இந்த ஐடியாவ குடுத்தாங்க? ஏதோ ஒண்ணு கான்ட்ராக்ட் வந்துச்சு. நான் கட்டுனேன், போனேன். பேர் வாங்குனேன் அப்படின்னு சொல்லி வெளிய பேர் மட்டும் போட்டுருவாங்க. தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பேர் மட்டும் போட்டுருவாங்க. அப்ப இப்படி இருக்கிற ஒரு ம். ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம இத நம்ம கேள்வி கேட்டோம். ஆ இன்னைக்கு இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னால இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னால, இவன் புதிய தலைமுறை அவங்க போட்டாங்க அந்த அந்த நியூஸ. அவங்க திருப்பி அந்த பேரியர்லாம் வச்சு கட்டுற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. ஆமா. ஸோ எனக்கு என்னன்னா, சரி ஓகே. இப்படி நடந்து போயிருச்சு. இத ஃபோட்டோ எடுத்து நியூஸ்லலாம் வந்துருச்சு. இதுக்கு முட்டு குடுக்குறேன்னு சொல்லி நம்ம திராவிட அ அடிமைகள், அவங்க பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில ஒரு அம்மா ஒருத்தவங்க பேசுறாங்க. 2002ல அவங்க ஸ்கூல் படிச்சாங்களாம். அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப ம். ஸ்கூல் இப்படித்தான் இருக்குமாம். அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ அ இந்த மாரி பிளேட்ஸ் இருக்காது. அப்படியே ஒரு ம். கான்கிரீட் போட்டிருப்பாங்க. அது ஸ்லைடு மாரி இருக்கும். அப்படியே போயிரும். இன்னைக்கு நாங்க நாங்க திராவிட ஆட்சியில நாங்க பிளேட்ஸ்லாம் வச்சுட்டோம் பாருங்கன்னு சொல்லி, இத ஒரு சாதனையா பேசுறாங்க அவங்க. இது ஒரு சாதனையாம். ம். நம்ம முன்னேறிட்டோம்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ 2002ல இருந்து 25 வரைக்கும் அ இந்த கால் நூற்றாண்டு காலத்துல அப்பதான் அப்ப இருந்த மாரி தான் இப்பயும் பாத்ரூம் இருக்கு. இதுல என்ன இப்ப பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ம். இது அவங்க வீட்ல அவங்க அவங்க பண்ணுவாங்களா? அவங்களுடைய குழந்தைய அவங்க இப்படி அனுமதிப்பாங்களா? அப்படின்ற கேள்விய அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள பார்த்து கேட்டு பார்த்துக்கணும். ஆ எனிவே இப்ப நம்ம நியூஸ்லாம் நம்ம இப்ப ஷேர் பண்ணோம். மக்கள் அத பகிர்ந்தாங்க. இப்ப நல்வாய்ப்பாக அந்த பிரச்சனைய இப்ப சால்வ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இது நல்ல விஷயம். எஸ். இதுல ஒரு 2 பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு ப்ரோ. ம்.
என்னன்னா, இந்த டாய்லெட் எங்க கட்டியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ம். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. ஆல்ரெடி தமிழக அரசு பள்ளியுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த மேற்கூரை, அந்த சீலிங்லாம் இடிஞ்சு விழறது, ஸ்கூல்ஸ்ல சரியான பில்டிங்ஸ் இல்லாம போறது, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் இல்லாம போறது, ம். அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய அரசு பள்ளிகள மூடுறதாகவும் நாம செய்திகள் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது, இப்ப அரசு பள்ளி டாய்லெட்ஸ்ல அதுவும் டாய்லெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்காக கட்டியிருக்கக்கூடிய டாய்லெட் இது. இதுல நீங்க அந்த ஃபோட்டோல கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாஷ் பண்றதுக்கு எந்த விதமான விஷயமும் அங்க இருக்கவே இருக்காது. அந்த டேப்ஸ் ஆமா. இருக்காது, பக்கெட்ஸ் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அந்த குழந்தைங்க வந்து வாஷ் பண்றதுக்கு எதுவுமே வைக்கவே இல்ல அவங்க. ம். ஜென்ட்ஸ் அப்படி இல்ல. பட் கேர்ள்ஸ் வந்து இது வந்து அவங்களே சொல்றாங்க. இது வந்து யூரினலுக்காக தான் அப்படின்ற மாரிட்டு. ம். ஸோ கிளீன் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் அவங்க அங்க பண்ணவே இல்ல. இது எதிர்த்து கேள்வி கேட்கலனாலும் பரவால்ல. அமைதியா இருந்திருந்தா கூட பரவால்ல. பட் இதுக்கு நான் முட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இது பெண்களுக்காக கட்டினது தெரியுமா? பெண்களுக்காக கட்டினதுல இப்படிதான் இருக்கும் தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. 1000 தான் பெண்களா இருந்தாலும், அவங்களுக்குன்னு அந்த பிரைவசி அப்படின்றது இருக்காதா? அதுவும் குழந்தைங்க. ம். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைகள சுத்தம் அப்படின்றது சுத்தமா அந்த இடத்துல இல்ல. பார்க்கும்போதே தெரியுது. அது எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்றது. எப்படிதான் இந்த ஒரு விஷயத்த வந்து இதுல நம்ம தருமபுரி முன்னாள் எம்பி இருக்கார் இல்லையா? ம். செந்தில்குமார். ம். அவர் வந்து ஒரு விளக்கத்த ஒண்ணு குடுத்திருந்தாரு. இது பொதுப்பணித்துறையினுடைய ரூல்ஸே இதுதான். பெண்களுக்காக கட்ட வேண்டிய டாய்லெட் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு விதியாவே இருக்குன்ற மாரி வேற சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இவங்க இத மாரி தெரியாம கட்டியிருந்தா கூட நம்ம வந்து, ஓகே அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி விட்டுட்டு போயிரலாம். பட் ம். இது பொதுப்பணித்துறையில ரூல்ஸே இப்படிதான் அப்படின்ற மாரி சொல்லும்பொழுது தான் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி இது அ நம்ம திமுக மட்டும் இதுல குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது பொதுப்பணித்துறைன்னு வரும்பொழுது இது வந்து நிர்வாகம் தான் வருது. அது ம். அதிமுக இருக்கலாம், திமுகவா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். பட் அந்த அரசு ஊழியர்கள் போடக்கூடிய அந்த ஒரு விதியிலேயே பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இது ம். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இப்படிதான் இருந்திருக்கு போல. ஆமா. இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அ எப்படி இது கொஞ்சம் கூட யோசிக்காம, இதே மாரி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்திருந்ததுன்னா, இவங்க ஒத்துண்ருப்பாங்களா? ம். அந்த பிரைவேட் ஸ்கூல்ல அந்த இவங்களுடைய பசங்கள இத மாரி முட்டு குடுக்குறாங்க இல்லையா? இவங்களுடைய பசங்கள இப்படி இருக்கிற டாய்லெட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல சேர்ப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பசங்க யாராச்சும் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்களா? ஆமா. இப்போ இப்படி பண்றாங்க பாருங்க இவங்க. சட் ஆமா. இப்ப சட்டம் அப்படின்றது வந்து எதுக்கு இருக்கு? நமக்காக தான் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு ம். இப்ப நம்ம ரூல்ஸ் போடுறோம்னா, அந்த ரூல்ஸ் வந்து நமக்கான அந்த ரூல்ஸ் தான். அப்ப நம்ம வசதிக்கு தான் வந்து ரூல்ஸ நம்ம மாத்தணும். இப்போ இந்த ம். ரூல்ஸ பொதுப்பணித்துறைக்கு ஒருத்தங்க ப அத உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய வீட்ல ம். அவங்க சொந்த வீட்ல டாய்லெட்ல கூட அவங்க டோர் வச்சிருப்பாங்க. இல்லையா? ஏன் ம். வைக்கிறாங்க? அவங்க வீடு தானே. அவங்க அம்மா, அப்பா, குழந்தைங்க தானே ம். அங்க வாழ போறாங்க. அதுக்கே வச்சிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரேஞ்சர் ஓகேவா? ஒரு ஊர்ல இருந்து பல பசங்க அங்க வந்து படிப்பாங்க. அங்க நம்ம இப்படி டோரே வைக்காம, நம்ம ஒரு மறைவு இல்லாம நம்ம இப்படி பண்றோமே அப்படின்னு அ அவங்க ஃபர்ஸ்ட்டு யோசிச்சிருக்கணும். அதையும் தாண்டி ஆ இது வந்து 2 பாத்ரூம்லாம் போறது இல்ல. 1 பாத்ரூம் போறது தான். யூரின் போறது தான். அதனால இப்படி ஓப்பனா இருந்தா அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி இங்க பேசுறாங்கல்ல. அவங்கலாம் ம். முட்டலாம். ஆனா இந்த முட்டக்கூடாது. அதான் நம்ம வந்து ஆமா. பார்க்கணும். அப்போ அரசு உறக்க ஒரு முட்டு. ஆமா. அரசு ஒரு தவறு செய்யும்போது, அந்த தவற வந்து எல்லாரும் சுட்டிக்காட்டணும். அப்பதான் அந்த தவற வந்து அவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க. இப்போ இப்ப நம்மலாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைய இப்ப சால்வ் பண்றாங்க. நியூஸ்ல வந்துருச்சு, நியூஸ் ம். பேப்பர்ல போட்டாங்கன்னோனே இப்ப சால்வ் பண்றாங்க. அப்ப ஆளும் கட்சியாவே ஆமா. இருந்தாலும், அவங்களுடைய கட்சியாவே இருந்தாலும், அரசு அரசு வேற, கட்சி வேற. ஓகே. கட்சி திமுக, ம். அரசு அப்படின்றது ஸ்டாலினுடைய அரசு. அப்போ உங்க ம். கட்சிக்கு நீங்க வந்து முட்டுறதா நெனச்சு, நீங்க ஆட்சியுடைய தவற நீங்க வந்து மறைக்கும்போது, இதனால இப்ப பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்ப நம்ம யாருமே பேசல. இந்த பிரச்சனைய அப்படியே அப்படியே நம்ம ம். நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா, இன்னைக்கு அந்த பசங்களுக்கு இப்ப இந்த பாத்ரூம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு. இல்லையா? ம். அப்போ அரசாங்கத்தினுடைய தவறை பேச வேண்டிய அவசியம். அத நீங்க வந்து குறையா கூட பேச வேண்டாம். இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸாவது பண்ணலாம்ல. ஆனா இவங்க வேற மாரி மாத்தி ஆமா. பண்றாங்க. கே அ கேர்ல்ஸ் பாத்ரூம்னா இப்படித்தானே இருக்கும். இதுல என்ன தப்பு? அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப அ ஒரு ஒரு பேசிக் டிக்னிட்டி பார்க்குறவங்க யாரும் இப்படிலாம் பேச மாட்டாங்க ஆக்சுவலி. ஆமா. இது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல இப்படி இருந்திருக்கு இல்லையா? இவங்க இதுக்கு முட்டு தர்றவங்க.
இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் அந்த இமேஜ வந்து ஸ்கிரீன்ல வைக்கிறேன். ம். நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிப்காட் அலுவலகத்துல ஒரு டாய்லெட் வந்து ஓப்பன் பண்ணாரு. அங்கேயும் ஆமா. பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட்ட பக்கத்துல பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. நீங்க அந்த 2 அனுப்பிச்சிருந்தீங்க அந்த ஃபோட்டோ. டாய்லெட்டுக்கு நடுவுல அந்த தடுப்பு சுவர் அப்படின்றது இல்லவே இல்ல. ஆமா. பிள்ளைப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது மாரி நடந்திருக்கு. ஸ்கூல்ஸ்லயும் இப்படிதான் பண்றாங்க. இது ம். மாரி கம்பெனிஸ்ல ஓப்பன் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இவங்க வந்து முட்டு முட்டு தரலாம், தப்பே கிடையாது. நீங்க சப்போர்ட் பண்ற இப்ப பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்படிதான் முட்டு தருவாங்க. ஆனா, ம். இந்த அளவுக்கு முட்டு இந்த அளவுக்கு முட்டுலாம் யாரும் குடுக்கவே முடியாது. யாராலயும் குடுக்கவே முடியாது. ஊபிஸ்களால மட்டும் தான் முடியும். இவங்க கட்சி, ஆட்சி இது 2த்தையுமே இவங்க மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இத ஆமா. மாரி முரட்டுத்தனமா முட்டு குடுத்தா, அது நெகட்டிவா ஆட்சிக்கு தான் ம். நெகட்டிவா போகும். ம். திமுகவுக்கு தான் அது நெகட்டிவா போகும். இத இவங்க வந்து யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஆமா. கட்சிக்கு முட்டு தரேன் அப்படின்ற பேர்ல இவங்க ஆட்சிக்கு முட்டு குடுத்துட்டு, ஆட்சியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த பத்தி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்றதுல தப்பே கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு நாகரீக நாகரீக அடிப்படையில கிரிட்டிசைஸ் பண்ணணும். எடுத்து சொல்றதுல தப்பே கிடையாது. இவங்க அது கூட பண்ணக்கூடாது. அது எப்படி நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம்? எங்க திராவிட மாடல் ஆட்சிய நீ எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம்? அப்படின்ற மாரி நம்மள பிடிச்சு கடிக்க ஓடி வரானுங்க. ஆமா. அதுலயும் ஒரு சில பேரு நல்ல எழுத்தாளர்களா இருக்கிறவங்க, ஜர்னலிஸ்ட்டா, எழுத்தாளர்களா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேவலமா பேசியிருக்கானுங்க தெரியுமா? ம். இது வந்து கேர்ல்ஸ் கேர்ல்ஸ் போற டாய்லெட் வந்து இப்படிதான் இருக்கணும். என்னடா பண்ணுவீங்க? இப்படி இருந்தா என்னாவாம்? அப்படின்ற அதாவது அந்த ஆணவம், தெனாவட்டுலாம் ம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ம். எங்க ஆட்சி நாங்க என்னனாலும் பண்ணுவோம். நாங்க பண்றது தான் சட்டம் அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆமா. நம்ம அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, "உன் வீட்ல இப்படித்தான் பண்ணுவியான்னு?" நம்ம கேட்கணும் அவங்கள. ஆ ம். இந்த ஆட்சியில என்ன ஒரு பிரச்சனைனா பிரதர், பெரிய பெரிய ஜர்னலிஸ்ட், நடுநிலை ஜர்னலிஸ்ட் அப்படின்றவங்கலாம் இன்னைக்கு அ அவங்க நம்ம சாதாரண ஊபிய விடவும் மொரட்டு ஊபியா இன்னைக்கு அ மாறிட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அப்போ இன்னைக்கு ஆட்சிய ஆமா. கேள்வி கேட்கிற இடத்துல யாருமே இல்ல. ஜர்னலிஸ்ட் இல்ல. ஆ இங்க இருக்கிற பத்திரிகை மீடியமும் சரி, எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவா தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாரிங்கான ஒரு தவறு. இது வந்து ஒரு கிளாரிங்கான ஒரு தவறு. இத ம். வந்து பார்த்தா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தவறு நடக்கும்போதாவது இந்த மீடியா அண்ட் ஜர்னலிஸ்ட்லாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு விஷயம். அடுத்து மண்ட ஆமா. மனோகருடைய ஒரு காமெடி ஒண்ணு ஞாபகம் வருது. லேப்டாப் செக் பண்ற மாரி பின்னால அந்த பாத்ரூம்ல அவர் உட்கார்ந்திருப்பாரு இல்லையா? இப்ப ஃபுட்போர்ட் நீங்க அடிச்சுட்டு இருப்பாரு. ஆமா. இப்ப நீங்க எனக்கு அனுப்பிச்ச அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன் இல்லையா? வெஸ்டர்ன் டாய்லெட் ம். ஒரு ரூம்ல வந்து 2 டாய்லெட் வச்சிருக்காங்க. ம். அது அது எப்படி போக முடியும்? இப்ப ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் பாத்ரூம் வருது. அவங்க எப்படி அது உள்ள போவாங்க? இதெல்லாம் என்ன ம். மாரியான ஒரு மைண்ட் செட்டு? அட்லீஸ்ட் இவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்றேன்னு பண்றாங்களா? இல்ல இவங்களுக்கு யார் இந்த மாரி ஐடியாஸ் போட்டு தராங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல ஆக்சுவலி. அப்ப இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு காமன் சென்ஸ். இதுக்கு ஒண்ணும் பெரிய நீங்க ராக்கெட் சயன்ஸ்லாம் படிக்க வேண்டாம். பேசிக் ஆமா. விஷயம். கக்கூசு வந்து 2 கக்கூச ஒரே ரூம்ல வந்து நம்ம வைக்கிறோமே, எப்படி முடியும்? அப்படின்றது கூட இவங்க இவங்க வந்து யோசிக்கல. அவ்வளதான் இவங்களுடைய ம். ஆர்க்கிடெக்சர், டிராவிடியன் ஆர்க்கிடெக்சர். அது இப்படிதான் ஒர்க் ஆகும் போல. ஆமா ப்ரோ. இது இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சது இல்லையா? பயங்கரமா ஃப்ளட் வர அளவுக்கு மழை பெஞ்சது இல்லையா? ம். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து அவங்க வந்து அந்த தண்ணி போறதுக்காக ஒரு சிஸ்டத்த வந்து கோவில்ல சூப்பரா கட்டியிருப்பாங்க. அந்த ம். காலத்துல ம். பாண்டியர்கள் வந்து பயங்கரமா கட்டியிருப்பாங்க. அந்த அந்த மழை வரும்போது அந்த வீடியோ வந்து செம்ம வைரலா போயிட்டு இருந்தது. பாருங்க இந்த தண்ணி போறதுக்காக அவங்க எப்படி பாதை அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி அந்த வீடியோ செம்ம வைரல் ஆச்சு. ஒரு திமுக ஊபி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோவ ஷேர் பண்ணி இதுதான் திராவிட கட்டிடக்கலை. பார்த்தீங்களா திராவிட கட்டிடக்கலை எப்படி இருக்கு அப்படின்ற மாரி. அதாவது பாண்டியர்கள் பாண்டியர்கள் கட்டின கோவில் வந்து திராவிட கட்டிடக்கலையாமா. ம். எங்க நிறுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா? ம். ம். திராவிட கட்டிடக்கலை என்பது இதோ இங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க பாருங்க. பிரிட்ஜ், ம். இந்த டாய்லெட் அப்புறமா இந்த பஸ் ஸ்டாப்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் திராவிட கட்டிடக்கலை. காஸ்ட் ஆமா. கட்டிங் பண்றதுக்காக ஆமா. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஆனா இவிங்க அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் கட்டின கோவில்கள வந்து திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காய்ங்க.